வணக்கம். இது உங்கள் தமிழ்ச்சி அடுப்புங்கரை. நான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான பொடி தோசை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் இதுக்கு பொடி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மிளகா பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துருவிய கேரட்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், முட்டை, எண்ணெய், தோசை மாவு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல் காஞ்சதும் தோசையை ஊற்றிக்கலாம். இந்த தோசையை நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுங்க, ரொம்ப மெலிசாக ஊற்றிடாதீங்க. இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் லைட்டாக நம்ம பொடி தூவிக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஆனியன், கொஞ்சம் கேரட் துருவல், சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம குழந்தைங்களுக்கு சும்மாவே சாப்பிட்ருவாங்க. பெரியவங்க தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் திருப்பி போடக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தோசை மொத்தமாக ஊற்றிருக்கிறதுனால இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நல்லா எல்லாமே வேகும் உங்களுக்கு. இது வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான முட்டை பொடி தோசை ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.